ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். அரண்மனைக்கு எதிர்மனை நின்னு ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய காலங்காலமா வரக்கூடிய ஒரு பழமொழி. அதே மாதிரிதான் இன்னைக்கு எடப்பாடியினுடைய நிலைமையும் தற்போது அதே சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. 47 பேர் ஜெயிச்சாங்க, 22 பேர் எடப்பாடி பக்கம் இருக்காங்க, 22 பேர் எஸ்பி வேலுமணி பக்கம், CV சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில அவங்க எல்லாம் 25 பேர் போயிட்டாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் போகவில்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் பெருந்தரை தொகுதி MLA, அவர் எஸ்பி வேலுமணி சைடு, அதாவது CV சண்முகம் சைடு. காங்கேயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் NS நடராஜன், NS சொல்லுவாங்க, அவரும் அங்க போயிட்டாரு. இப்போ இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொங்கு மண்டலத்தில் குறைஞ்சு போச்சு. இப்போ மொத்தம் 22 பேர் தான் ஆதரவு. இப்போ சட்டசபையில வாக்கெடுப்பு நடக்குது. வாக்கெடுப்பு நடக்கிறப்ப அவங்க 144 ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சராக தகுதி படைத்தவர் நிரூபிச்சு காமிச்சிட்டார். இதுல உதயநிதி என்ன சொன்னார்னு சொன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களாம் எங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தான். காங்கிரஸ் கட்சியாகட்டும் இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக, இந்திய முஸ்லீம் லீக்கா இருந்தாலும் எங்க கூட்டணிகள் தொடர்ந்துதான் தொடர்றாங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் உன்னிப்பா கவனி. விஜய் என்ன பண்ணாரு, அதிமுக ரெண்டா ஏன்னா உடைக்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனுடைய மாமியார் அங்க லீமா ரோஸ் உட்கார்ந்துருக்காங்க. அதிமுகவில் லால்குடி தொகுதியில நின்று ஜெயிச்சவங்க அவங்க. இப்போ ஒரு 25 பேர்த்து தம்பக்கம் சேர்த்திக்கிட்டாங்க. விஜய் சேர்த்திக்கிட்டாருன்னு சொல்லணும். ஓட்டு போட்டு வச்சுட்டாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போனாங்க இல்லையா, இந்த ஒரு 10-12 பேர் கூட்டணியில இருந்து போனாங்கல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் அவை இனிமேல் அதிகமா டிமாண்ட் உரிமை கோர முடியாது. அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம், நாங்க ஆட்சி படைக்கலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலை மாறி எதிர்த்து பேசினான்னு சொன்னா நீ கூட்டணி வேண்டாம் பொய்யா அப்படின்னு சொல்லி யாரு சொல்லிடுவாங்க, விஜய் கட்சி தரப்புல சொல்லுவாங்க. காங்கிரஸ் வேண்டாம், கம்யூனிஸ்ட் வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் வேண்டாம், போய் எனக்கு அதிமுக 25 பேர் ஆதரவு கொடுக்குறான், உங்க தயவு தேவையில்லை என்று சொல்லுவாங்க. இப்போ மாமியால வச்சு மருமகன் கேமாடிட்டு இருக்கிறார். லீமா ரோஸ் ஆதவ் அர்ஜுனுக்கு மாமியா. இப்போ மருமகன் ஆதவ் அர்ஜுன் விஜய் கட்சியில் ஆரம்ப காலத்துல அவர் பல்வேறு கட்சிக்கு போய் வந்தாரு. இன்னைக்கு அவர் அசைக்க முடியாத தலைவரா அங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்ப மருமகன் அதிமுகவை ரெண்டா உடைச்சு நாசம் பண்றதுக்கு மாமியா மூலியமா கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணிய சட்டசபை தலைவர்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஒரு குரூப், அதிமுக எடப்பாடி பழனிசாமி குரூப் சொல்றாங்க. ஆனால் என்ன முடிவு எடுத்தாலும் கொறடாவில் விஜய் பாஸ்கர், CV சண்முகம் குரூப்ல எடப்பாடி பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா. இப்ப 2 கொறடா வச்சுட்டு எவன் பல்ல புடுங்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு கொறடாவுக்கு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு, CV சண்முகம் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய SV வேலுமணியை தலைமையா ஏத்துக்கிட்டு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜம்பம் அங்க பலிக்காது. இப்ப என்ன சொல்றார் வேலுமணி, நீங்க பொதுக்குழு கூட்டுங்க, நாம ஏன் தோத்தோங்கிறத கலந்து பேசுவோம், அப்புறம்படி கட்சி முடிவு பார்த்துக்கலாம்னு சொன்னா எடப்பாடி அவர்கள் பொதுக்குழுவை நான் கூட்ட மாட்டேன், போகடா எல்லாம் கட்சி விட்டு நீக்குறார். இது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணவ போக்கத்தான் காமிக்குது. ஏற்கனவே ஆணவ போக்கு எடுத்துதான் கட்சியில முக்கியமான நபர்களை எல்லாம் யாரையுமே கேட்காத தன்னிச்சையா செயல்பட்டு நீக்கி விட்டதுனாலதான் அதிமுக படு தோல்வி சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு தான் அதிமுக கட்சி ரட்டளைன்னு ஒண்ணு இருக்கும். இல்லைன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தாண்டோண்டித்தனமா இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற கொள்கையில போனாராக்க அடுத்தவர்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னுடைய முடிவை எடுப்பாரேயானால் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது. இப்போ எம்ஜிஆர் 1972 கட்சி விட்டு நீக்கின பிற்பாடுதான் அதிமுக ஆரம்பிக்கிறாரு. 1977 முதலமைச்சர் ஆகிறார்.
முதலமைச்சராக இன்னை வரலும் எம்ஜிஆரினுடைய கட்சி பேர் நல்லா விளங்கி கொண்டது. ஆனால் எந்த ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாங்களோ அந்த கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரை அதே சினிமா நடிகர் கட்சியை முடிச்சு கட்டி விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் போச்சு, அண்ணா திமுக போச்சு. ஒரு சினிமா நடிகரால் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சினிமா நடிகர்னாலேயே தோற்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுதான் காலத்தினுடைய விதியின் பேர். இந்த விதியை மாற்ற முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் எடப்பாடி நிலையில கசா முசான்னு சேர்ந்தாங்க, இல்ல கசா முசான்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி தனித்து விடப்பட்ட டெட் பாடியாத்தான் இருக்கிறார். எடப்பாடியுடைய ஜம்பம் இனிமேல் பழிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் எதிர்த்தரப்புல விஜய்க்கு அடுத்து முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அவர்கள் தான். செங்கோட்டையன் கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தான் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எடப்பாடி அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுருவாரா? அவரு எடப்பாடி தன் கையில பவர் இருக்குங்காட்டி செங்கோட்டையனை என்னென்ன ஆட்டி படைச்சாரு அதையெல்லாம் ரிப்பீட் அடிப்பாரு. இப்போ அதை நேரடியா ரிப்பீட் அடிக்கலைன்னா கூட மறைமுகமா இருந்து ரிப்பீட் அடிப்பாங்க. இப்போ இந்த 25 கட்சி கொறடாவை எதிர்த்து ஓட்டு போட்டதுனால 25 சட்டமன்ற உறுப்பினர் நீக்குன்னு சொல்லி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கொறடா சொல்றாரு. இங்க விஜய் பாஸ்கர் கொறடா என்ன சொல்றாரு? நீங்க எங்க பேச்ச கேட்காம 22 பேர் எழுத்து போட்டான், அதனால அவனை நீக்குன்னு சொல்றாங்க. ஆனால் யாரை நீக்கு வேணும் நீக்க கூடாதுன்னு சொல்றதுக்குண்ட அதிகாரம் படித்தவர்கள் ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் தான். சபாநாயகர் தனக்கு வேணும் என்று சொல்லுவர்களை வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்று சொல்வதை தூக்கி எறியலாம். இதுவரையிலும் தான் சபாநாயகருடைய கோட்பாடு, அவருடைய செயல்பாடெல்லாம் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ சபாநாயகர் அவர்களுடைய பார்வையும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வையும் சி.வி. சண்முகம் தலைமையில தான் இருக்குது. சி.வி. சண்முகமுடைய பார்வை தான் அவங்க பேர்ல இருந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு தான் முழுக்க 100% ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க பொதுக்குழுவை கூட்டம்னு சொல்லி எடப்பாடியுடைய எதிர்ப்பு ஆளெல்லாம் ஒரு விண்ணப்பத்திடம் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகியிடம் கையெழுத்து வாங்கி அவங்க அனுப்ப தயாராகி கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் போட்டு இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்ட சொல்லுவாங்க. அப்படி கூட்டலின்னு சொன்னா அப்ப அதிமுக நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப சிரமம்தான். கூட்டம்னு சொல்றாங்க. கூட்டம்னு சொல்றது வேண்டான்னு சொல்றது யாருன்னு சொன்னா எடப்பாடி தரப்புதான் கூட்டம் போட்டு பேக்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருக்கக்கூடியவரெல்லாம் ரெட்டலைக்கு அனுதாபியா இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்க ரெட்டலை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த அதிமுக எதிரணினே வச்சுக்கலாம் சி.வி. சண்முக அணிய. இப்ப அவங்க எல்லாம் ஒரு அணியா நின்று செயல்பட்டால் கூட, ஆனால் அவர்களும் பொதுக்குழுவை கூட்டணும் சொல்றாங்க. அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. அதே மாதிரி செயலாளர்கள் எல்லாம் கட்சி விட்டு நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது அவருடைய காட்டு மிராண்டித்தனம், தான்றோண்டித்தனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு? நீங்க திமுகவை வச்சு கூட்டணிச்சு முதலமைச்சரா, அதுக்கு நடந்து முடிஞ்ச கதை. இனி நடக்க போற கதையை பார்க்கணும். நடக்க போற கதைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதியான வழியிலே சென்றார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்படும். இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமியாத்தான் இருந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு தான்றோடித்தனமான முடிவு, தன்னை விட்டா யாரும் இல்லைங்கிற அந்த கௌரவத்தை விட்டு கொடுத்தாத்தான் எடப்பாடி தாக்கு பிடிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் எடப்பாடி இதுவரையிலும் அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து இப்போ எம்எல்ஏ ஆகி தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் எம்எல்ஏ ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாது போயிடும். எடப்பாடிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாது போயிடும். எடப்பாடி அவர்கள் உடனே பொதுக்குழு கூட்டணும் சொல்லிட்டாங்கல்ல. வாயா ஃப்ளோர் பொதுக்குழு கூட்டுற வாயா, நீ ராயப்பேட்டைக்கு வாயா உண்டுலின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு யார்கிட்ட எச்சரிக்கை கொடுக்கணும்? சி.வி. சண்முகத்துக்கு, வேலுமணிக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். யோ, நீ என்னையா சொல்றது கூட்டணும்னு சொல்லி, நான் பொதுக்குழு கூட்டுறேன், இத்தனாம் தேதி பொதுக்குழு வர்ற வாங்க வராது போங்கன்னு சொல்லணும்.
அப்படின்னு சொல்றதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு திறமை இல்லை, தில் இல்ல, திராணி இல்லதான். இப்ப நீங்க ஏன் கட்சி விட்டு நீக்கிட்டு வேற விதமான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கிறீங்க? நீங்க தொண்டர்கள் எல்லாம் பொதுக்குழு கூட்டணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டுங்க, ஏதோ ஒரு முடிவு வரலாம். இப்ப நீங்க இத்தனை வரல உங்க பொறுப்புல விட்டோம். உங்களால வெற்றி வாய்ப்புக்கு உண்டான வியூகங்களை வகுக்க தெரியல. யாரு வெற்றி வாய்ப்புக்கு உண்டான வியூகங்களை வகுக்கிறாங்கன்னு சொல்லி பொதுவா கூடி தேர்ந்தெடுக்கலாம். இல்ல தோல்விக்கு என்ன காரணம்ங்கிறத கலந்து ஆலோசி பேசி ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லித்தான் குரூப் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து போய் கிடக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீராவேசனம் வெளியே பேசலாம், உள்ளுக்குள்ள பயந்து போய் கிடக்கிறார். பொதுக்குழுவை கூட்டோன்னு சொல்லித்தான் அவங்க பல பிரச்சனைக்கு போராட்டம் பண்றாங்க. எஸ்பி வேலுமணி ஓப்பனா பேட்டி கொடுக்க, பொதுக்குழு கூட்டுங்க, நாம என்னன்னு பேசி கலந்து முடிவு எடுக்கோ, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க. அவர் ஒன்றும் பொதுச் செயலாளரை நீடிக்க வேண்டாம்னு எஸ்பி வேலுமணி சொல்லல. அந்த மாதிரி பெருந்தன்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டும். எஸ்பி வேலுமணி என்ன சொல்ற, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க, நாங்க அதை வேண்டான்னு சொல்ல, நாம எல்லாம் தோத்தவங்களுக்கு உண்டான காரணத்தை அலசி ஆராய்ச்சி பார்த்து அதுக்கு அடுத்து வெற்றிக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழிவகைகளுக்கு போலான்னு சொல்ற கருத்து வேலுமணியினுடைய கருத்து நியாயமான கருத்து தான். ஆனா அந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடன்படவில்லை. பொதுக்குழுவை கூட்டவில்லை என்று சொன்னால் அதிமுகவினுடைய பிரிவு ரெண்டா தான் செயல்படும் சட்டசபையில. ஏற்கனவே இதுக்கு முன்னெல்லாம் செயல்பட்டதை பார்த்திருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுறதா வேண்டாமாங்கிற முடிவு எடப்பாடி கையில் தான் இருக்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.